إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் ஒற்றா கருணையும் பேரருளும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள்கொடையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து எண்ணற்ற படைப்பினைகளையும் படைத்திருந்தான். அதில் சிறந்த படைப்பாக மனித வர்க்கத்தையும் படைத்து அதில் சில கோத்திரங்களாகவும் சமூகங்களாகவும் பிரித்தும் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைக்கப்பட்ட மனிதர்களிலே சிலையை வணங்குவர்களாகவும் நெருப்பை வணங்குவர்களாகவும் மனிதர்களை வணங்குவர்களாகவும் பல சமூகத்தையும் நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சாராரை மட்டும் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கின்றான். இப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் இறுதியாக கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அத்தனை வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தான். இருந்தாலும் அல்லாஹ்வை மட்டும் ஏன் வணங்கக்கூடிய ஒரு சிறிய சாரார், ஒரு சிறிய கூட்டம் மட்டும் ஏனென்று சொன்னால், அல்லாஹ் நேரத்திலிருந்தால் ஒட்டுமொத்த மனிதர்களுமே அவனை வணங்குவதற்காகவே அவன் ஏற்பாடு செய்திருக்கலாம். அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது இன்ன ஹுதல்லாஹ் ஹுவல் ஹுதா, இந்த நேர்வழி யாருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ அவருக்குத்தான் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த நேர்வழி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இந்த தன்மை நமக்கு கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது இன்ன ஹுதல்லாஹ் ஹுவல் ஹுதா, அது தன்னுடைய கைவசம் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றான். யாருக்கு நேர்வழி கொடுக்க வேண்டுமோ அந்த நேர்வழியின் மூலமாக யார் அவனை வணங்க வேண்டுமோ இது அவனுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் நான் வைத்திருக்கின்றேன். யஹ்தி மின் யஷாஉ மின் இபாதிஹி, அவன் யாரை நாடுகின்றானோ யாருக்கு நாடுகின்றானோ அவனுக்குத்தான் இந்த நேர்வழி கிடைக்கும், இந்த ஹிதாயத் என்பது கிடைக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். மேலும் சொல்லும்போது யக்ஸஸிபு மின் ரஹ்மதி மின் யஷாஉ, யார் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கின்றானோ யார் மீது அல்லாஹ் நேசம் வைத்திருக்கின்றானோ யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த நேர்வழி கிடைக்கும் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நேர்வழி, அப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத் நமக்கு கிடைத்ததின் காரணமாகத்தான் இந்த நம்ம ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட, எத்தனையோ மனிதர்கள் இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இந்த டவுனில் வாழ்ந்தாலும் கூட எல்லோருக்கும் இந்த நேர்வழி கிடைக்கவில்லை, எல்லோருக்கும் இந்த ஹிதாயத்து கிடைக்கவில்லை, எல்லோருக்கும் இந்த பாக்கியம் அருள் என்பது கிடைக்கவில்லை. அல்லாஹ் நம்மளை இந்த பாசத்தோடும் நேசத்தோடும் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்ற காரணமாக அல்லாஹ் அதுதான் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். யாரை நான் தேர்ந்தெடுக்கின்றனோ யார் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றனோ அவர்களுக்குத்தான் இந்த நேர்வழியை தருவேன், அவர்களுக்குத்தான் இந்த ஹிதாயத்தை தருவேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம்.
அப்போ இந்த ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது நமக்கு கிடைத்திருக்குதா இல்லையா? இது பெரிய ஒரு பாக்கியமா, பெரிய ஒரு அருள் கொடை தானே. இந்த கிஃப்ட், இந்த கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியத்தில் நாம் என்ன அல்லாஹ்வுக்கு ஒரு கைமாறு, என்ன நன்றி கடன் செலுத்தியிருக்கின்றோம், அமல்கள் செய்கிறோம். இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிறதுக்காக அந்த நம்ம நன்றி கடனுக்கு தான் நம்ம ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நன்றி கடன் தானே. இதை தாண்டியும் நன்றி கடன் இருக்கிறது, இதை தாண்டியும் அமல்கள் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. யாருக்குமே கிடைக்காத ஒரு நேர்வழி, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஹிதாயத் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் கூட கிடைக்கல, நபிமார்களுடைய உறவினர்கள் கிடைக்கல, நபிமார்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கல. திருமறை குர்ஆனில் எடுத்த வரலாறுகளை எடுத்து பாருங்க. திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு இருக்கு பாருங்க. இந்த வரலாறுகளெல்லாம் நம்ம வரலாறாக தான் பார்க்குறோம். சாதாரணமாக கதைகளிலே படிக்கக்கூடிய வரலாறு வருது பாருங்க. ஒரு மூசா நபியா இருக்கட்டும், ஈசா நபியா இருக்கட்டும், நூஹ் நபியா, எல்லா வரலாறுகளையும் நான் பார்க்கிறோம், படிக்கிறோம். கேட்கும்போது என்ன செய்கிறோம்? நல்லா இருக்கு, மூசா நபியா பிறவுட்டு நல்லா வாதாடினாங்க, சண்டை போட்டாங்க, பாம்பா மாற்றினாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதில் படிப்பினை பெறுகிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த வரலாறுகள்லாம் எதற்காக சொல்கின்றான் என்று சொன்னால், இதில் இறுதியாக அல்லாஹ் திருமறை குர்ஆனை ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லும்போது, இதில் நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா, இதில் நீங்கள் பாடம் பெற மாட்டீர்களா, இதில் உங்களுக்கு முன்னுதாரணம் இல்லையா என்று அந்த படிப்பினை பற்றி தான் சொல்கிறோம். அதை படிப்பினை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் போதும் நாம் பாடம் பெற வேண்டும். அதை சாதாரணமாக படித்து விட்டு போவதற்காக இல்லை. எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், சொல்லி காண்பிக்கின்றாங்களா திருமறை குர்ஆனிலே. இந்த நூஹ் நபியுடைய வரலாறு 17வது அத்தியாயம் 3வது வசனம் எடுத்து பாருங்கள். அந்த வரலாறுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது, நிறைய நபிமார்களுடைய வரலாறு. துர்ரியத்தமன் ஹமல்நாமா நூயின் இன்னொரு காணப்தன் சக்கூரா. இந்த நூஹ் என்பவர் அல்லாஹ்வுக்கு ஒரு சிறந்த அடியாராக, நன்றியுள்ள ஒரு அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு 950 ஆண்டு காலம் இந்த நூஹ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் மக்களிடத்திலே. அந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களும் வரல, ஒரு சிறிய கூட்டம் தான் வந்தது. நூஹ் நபி அவர்கள் கோபமடைகிறார்கள். கோபமடைந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், இவர்களுக்கு தண்டனை தருவாயா என்று. அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறது, அல்லாஹ்வுடைய அதாபு ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், வானத்திலிருந்து மழை கொட்டுகிறது, பூமியிலிருந்து நீர் பீரிட்டு வருகிறது, எங்கு பார்த்தாலும் வெல்லும். அல்லாஹ்வின் உத்தரவுக்கு ஏற்ப, அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப ஒரு கப்பலை செய்கிறார்கள். அந்த கப்பலில் நூஹ் நபியோடு சேர்ந்து யாரெல்லாம் ஈமான் கொண்டார்கள் அவர்கள் எல்லாம் ஏறிக்கொள்கிறார்கள். நூஹ் நபியுடைய மகன் ஏறவில்லை. அப்போ தன்னுடைய மகன் தானே, அவன் நேர்வழி பெறல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. இருந்தாலும் தன் மகன் பாசம் இருக்க தானே செய்யுது. தன் மகன் ஜாப்பனையா கேட்குறாங்க தன் மகன் இடத்துல, அவருக்கு இந்த கப்பலில் என்னோடு நீ ஏறிக்க, நீ ஈடேற்றம் பெற்று விடுவாய் என்று தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க. அவளை தக்குன் மகள் காஃபிரி, நீ காஃபிரோடு காஃபிராக நீ போய்விடாது என்று கெஞ்சி கேட்குறாங்க. அப்பொழுதும் அவனுடைய மகன் வாதிடுகிறானே தவிர அவன் ஈடேற்றம் பெறுவதற்கான, நேர்வழி பெறுவதற்கான வழியை தேடவில்லை. அப்பொழுது சொல்கிறான், இந்த தண்ணியிலிருந்து நான் கஷ்டப்பட்டு நான் இறந்து போட மாட்டேன். இந்த தண்ணியிலிருந்து இந்த மலை இருக்கு பாருங்க, மலை என்னை காப்பாற்றும், மலை மீது ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லி காஃபிரோடு காஃபிராக அந்த நீரில் மூழ்கி மரணித்த சம்பவத்தை நம்ம திருமறை குர்ஆனில் பார்க்குறோமா இல்லையா? நூஹ் நபி எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு நபி. அந்த நபியுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, நேர்வழி கொடுக்கல. கொடுத்துருக்கலாம்ல, நம்ம நூஹ் நபியுடைய மனைவிக்கு கொடுக்கல. காஃபிருக்கு ஒரு முன் உதாரணம் நூஹ் நபியுடைய மனைவி என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ நூஹ் நபியோட மனைவிக்கு கொடுக்காத ஹிதாயத், நூஹ் நபியுடைய மகனுக்கு கொடுக்காத நேர்வழி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நேர்வழி. நம்ம சாதாரணமாக கிடைத்தது. நம்முடைய அத்தா முஸ்லீமாக இருந்தார், நம்முடைய பாட்டன் முஸ்லீமாக இருந்தார், அதன் வாழையாக வந்து விட்டோம். அந்த நேர்வழி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நேர்வழி பெற்றதற்காக, ஹிதாயத்தை பெற்றதற்காக இறைவனிடத்திலே எந்த அமல்களை செய்து நாம் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், வாழையாக நம்ம முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த சந்தோஷத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர, நாம் நேர்வழி பெற்றதற்கான அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு அருளை தந்திருக்கின்றானே, ஒரு நல்ல ஒரு ஹிதாயத்தை தந்திருக்கின்றானே என்ற அந்த நன்றி கடனுக்கு அல்லாஹ்விடத்தை நாம் அலட்சியம் காட்டக்கூடிய மக்களாகவும் இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் பாருங்க, எண்ணற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் வருது. இந்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க. ஆனால் எண்ணற்ற அதிகமாக சொல்லக்கூடிய அந்த திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபியுடைய இந்த வரலாறுகளை பற்றி சொல்கிறான். இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகுல் மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே சொல்லும்போது, இணை கற்பிக்காத அல்லாஹ்வுக்கு மிகவும் கட்டுப்பட்ட ஒரு நபியாக இருந்தார், மனிதராக இருந்தார் என்று அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் எல்லாம் இறை தூதர் இறுதியாக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ மட்டும் நம்ம மட்டும் இல்லை,
இறுதி அதாவது கியாம நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தான் பின்பற்றி வாழணும். ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கின்றான், முகமது அனித்தப மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் எல்லாம் யாரை பின்பற்றுறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறோம். நாம் அவர்களை பின்பற்றக்கூடியனா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்களுடைய எப்படி உச்சத்தில் இருந்தார்கள் அதை பற்றி திருமுறை குர்ஆனில் அதே இடத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றானா இல்லையா? வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, ஒரு படைத்தவன் படைக்கப்பட்ட ஒரு அடிமையை நண்பனாக ஏற்றுக்கொள்வதில்லை. படைத்தவன் தான், அடிமை தான். அப்படிப்பட்ட ஒரு அடிமையை ஒரு நண்பனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் நபி இருந்தார்களா இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்த அந்த இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு ஒரு இதாயத்தை கொடுத்து நேர்வழியை கொடுத்து நேர்வழியில் மக்களை அழைக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் நபியோட தந்தைக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கலையே? எந்த அளவுக்குலாம் புகழ்ந்தது. ஒரு ஃப்ரெண்டுன்னு என்ன சொல்கிறான் அல்லாஹ் திருமுறை குர்ஆனில், ஒரு நண்பனோட தாய் தந்தைக்கு கொடுத்துருக்கலாம் இல்லைங்க, ஏன் கொடுக்கல? அதுதான் அல்லாஹ் திருமுறை குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்லும் போது நான் சொன்னேன், அதுதான் சொன்னான், யாருக்கு நாடுகின்றானோ யாரை நாடுகின்றானோ அவருக்கு தான் அந்த நேர்வழி கிடைக்கும். அது நபியோட தந்தை என்பதற்காக, நபியுடைய மகன் என்பதற்காக, நபியுடைய தாயார் என்பதற்காக அவர்களுக்கு நேர்வழி கிடைத்து விடாது. அப்போ யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான்? அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், அது நம்ம மீது பாசத்தை வைத்திருக்கின்றான், அதனால் அல்லாஹ் நமக்கு அந்த நேர்வழியை தந்திருக்கின்றான். இப்ராஹிமுடைய தந்தை எப்படி ஒரு நேர்வழி இல்லாமல் அவர் வழிகேட்டில் இருந்தார் என்பதற்காக திருமுறை குர்ஆனிலே இந்த அல்லாஹ்வே சொல்லி காண்பிக்கின்றான். இதுகால இப்ராஹிம் அபிஹி ஆசர், இப்ராஹிம் நபி தந்தையிடத்திலே நேருக்கு நேர் பார்த்து சொல்லி காண்பிக்கின்றான். இன்னி அராக கௌமக ஃபில் அலாலில் முபீன், தந்தையே நான் சரியான நேர்வழியில் இருக்கின்றேன், நீங்கள் சரியான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த திருமுறை குர்ஆனிலே இந்த இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்களே, அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியுடைய தந்தை வழிகேட்டில் இருந்ததை பார்க்கின்றோமா இல்லையா? அவர்களுடைய தந்தைக்கே கொடுக்காத அந்த ஹிதாயத், அந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானா இல்லையா? எந்த அளவுக்கு நாம் அந்த இப்போ நன்றி கடனை செலுத்திக் கொண்டிருக்கிறோம்னு பாருங்கள். சாதாரணமாக தொழுகிறோம், பிரச்சனை இல்லை. சாதாரணமாக ஐவேளை தொழுகிறோம், பிரச்சனை இல்லை. சில பேர் அதுவும் தொழுகாமல் இருக்கிறாங்க. தர்மம் செய்கிறோம், பிரச்சனை இல்லை. எந்த வழியில் நாம் செய்கின்றோம்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முறைகள் நாம் செய்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அப்போ நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேர்வழிக்கு நாம் நன்றி கடனாக செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் முஸ்லீமாகத்தான் இருக்கின்றோம், அல்லாஹ் நேர்வழி தந்து விட்டான் என்று நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் அதை நம்ம உலகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கின்றோமே தவிர அல்லாஹ்வுக்கு நாம் வழங்கிய அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த ஹிதாயத்தை நாம் கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை, மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக நம்ம இறுதி நபி என்று ஹாத்தமுன் நபி அல்லாஹ் முத்திரையிடப்பட்டு விட்டான், இதற்கு பிறகு எந்த நபியும் வரவில்லை என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் எண்ணற்ற இடத்திலே அல்லாஹ் ஒரு போற்றி புகழ்ந்து சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ் ஒரு திருமறை குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும்போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன், அல்லாஹ் அல்லாஹுடைய அருளாக தவிர உங்களை அனுப்பவில்லைங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனது அல்லாஹுடைய அருள் என்கிறான். அப்போ அந்த அல்லாஹுடைய அவரை பின்பற்றக்கூடிய நாம அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் தான். இப்படி அல்லாஹுடைய அருளாகவே அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் லகத் ஜாஅக்கும் மின் அன்ஃபுசிக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஜீஸுன் அலைஹிம் அனைத்தும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மீண்டும் சொல்லி காண்பிக்கின்றான். உங்களிடத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றோம், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. மக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்க கஷ்டப்படுறது ரசூலுல்லாஹ்வுக்கு பாரமாக இருக்குதான். இந்த அளவுக்கு ஒரு அன்புள்ள மீது அளவு கடந்த அன்புள்ளவராக இருக்கின்றார். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், அல்லாஹ் மூமின்கள் மீது கருணை உடையவராக இருக்கின்றார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு பற்றி புகழ்ந்து இந்த திருமுறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கின்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு பற்றி திருமுறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் பார்த்தீங்கன்னா யாசீன் ஓதுறோம்ல சூரா, யாசீன் சூறாவை யாசீன் இதை எடுத்து பாருங்க. முதல் சூறாவிலேயே யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம், இந்த வசனத்தை நாம் ஓதிவிட்டு போகிறோம், அதோடைய முழு அர்த்தத்தை நாம் பார்க்கறதில்ல. முகமது, தூதர்களிலே ஒரு சிறந்த தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னக அலல் ஹக்கீம் முபீன், நீங்கள் தெளிவான சத்தியத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் தெளிவான நேர்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு தூதராக இருக்கிறீர்கள் என்று திருமுறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ் எத்தனை நபர்களை அழைத்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் எத்தனை பேர் காஃபிராக இருந்தாங்க, அவ்வளோ பேருக்கும் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தானே எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க.
அப்படி இஸ்லாத்தில் வந்தக்கூடிய எத்தனையோ சஹாபாக்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்பொழுது சஹாபாக்களுடைய பெயரை சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லும்போது, அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் அலி, இப்படி இருந்து நம்முடைய சஹாபாக்கள் பேரோடு சேர்த்து ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவருடைய பிரச்சாரத்தை கேட்டு தானே வந்தாங்க. அவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள், குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லக்கூடியன்னு சொன்னால், பிலால் ரலியல்லாஹு எடுத்துக்கங்க, அம்மார் ரலியல்லாஹு எடுத்துக்கங்க, யாசிர் ரலியல்லாஹு எடுத்துக்கங்க, இன்னும் எத்தனையோ சுஹைப் ரலியல்லாஹு எடுத்துக்கங்க, எத்தனையோ சஹாபாக்கள், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை கேட்டு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? இவ்வளவு பேர் வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் ஏன் வரல? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது நீங்கள் நேரு வழியை அழைக்கக்கூடிய ஒரு தூதராக இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல. அப்போ நேரு வழியை அழைக்கக்கூடிய மனிதராக தான் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். எத்தனையோ பேருக்கு நேரு வழியை நோக்கி அழைத்தார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் வந்தாங்க, வந்து நேரு வழியில் பக்கமே இருந்து மரணித்தார்களா இல்லையா? அப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் ஏன் வரல? அவர்களுக்கு ஏன் நேர் வழியை கொடுக்கல? அல்லாஹ் அவர்களுக்கு திருமறை குர்ஆனில் சொல்லும்போது நேர் வழி அழைக்கக்கூடிய மனிதராக இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோரை அழைக்கலையா? பெற்றோர்களுக்கு நேர் வழியுடைய பக்கம் காட்டவே இல்லையா? அவங்க இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைத்த போது முதலில் தன்னுடைய குடும்பத்தாரை தான் அழைச்சாங்க. அழைச்சி முதலில் சொன்ன வார்த்தை அவங்க குடும்பத்தாருக்கு தான் ஏகத்துவத்தை எத்தி வச்சாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லியிருப்பாங்க, சொல்லியும் அவங்களுடைய பெற்றோருக்கு கிடைக்கல, தந்தைக்கு கிடைக்கல, தன்னுடைய தாயாருக்கு கிடைக்கலையே. அவங்க தாயாரும் தந்தையும் காஃபிராவே மரணித்தார செய்தியை பார்க்குறோமா இல்லையா? நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருளாகவே அழைச்சிருக்கிறாங்கிறான் உலகத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அருள்கொடையாகவே அனுப்பியிருக்கிறாங்கிறான். அந்த அருள்கொடையாக அனுப்புகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தைக்கு எங்க நேர் வழி கொடுக்கல? சிந்தித்து பார்த்துருக்கோமா? என்னைக்காவது நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையா? நபியோட தந்தை தானங்க, நபியோட தாய் தானே. இப்போ சாதாரணமாக ஒரு சிதறத்தில் ஒரு சிபாரிசு என்று சொன்னால், நம்ம உயர்ந்த பதவியில் இருக்கிறோம்னு சொன்னால் நம்மளுடைய உறவினர்களுக்கு எவ்வளோ அந்தஸ்தை கொண்டு இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உயர் பதவி, உயர் அந்தஸ்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கொடுக்குறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறான். கொடுத்தும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நேர் வழியை கொடுக்கலையே. நல்லா சிந்தித்து பாருங்க. அப்போ நம்மளை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அல்லாஹ்? நம்ம அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் எப்படிப்பட்ட ஒரு வம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எதிரிகள்லாம் இருக்காங்கல்ல, எதிரிகள் இடத்துல சொல்லும்போது கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் நபியுல் அஹதி, நான் இறை தூதர் தான், அதில் எந்த பொய்யும் கிடையாது. ஆனால் இப்னு அப்துல் முத்தலிஃபோட நம்ம வம்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெயரோடு இருந்தாங்க. அப்துல் முத்தலிஃபோட வம்சம் என்பது ஒரு பெரிய வம்சம், எதிரிகளே பயந்தார்கள். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த வம்சத்துடைய தலைவர் அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்கலையே? கொடுத்துருக்கலாம்ல. அதனால் இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த இதாயத்தை கொடுக்கல? இவங்களாம் ஏன் நேர் வழிக்கு வரல? ரசூல் ஸல்லல்லாஹு கூட இருந்தவர்கள் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு கூட வாழ்ந்தவர்கள் தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கண் கூட பார்க்குறாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு உதவி செய்தார்களா இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தார்களா இல்லையா? அவ இல்லாமல் இல்லையே. அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. இருந்தாலும் நேர் வழி பக்கம் அல்லாஹ் அவர்களை அனுப்பவில்லை. நேர் வழி அல்லாஹ் கொடுக்கலையே. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ, யாருக்கு நாடுகின்றானோ, அல்லாஹ் நம்மளை நாடி இருக்கின்றான், நம்மளை தேர்ந்தெடுக்கின்றான். ஆனால் நாம் அதை மறந்து விட்டு நாம் அலட்சியமாக இருக்கின்றோம். இன்னும் பாருங்க, அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்னார் மட்டும் இல்லை, அவருடைய பெரிய தந்தை. நல்லா சிந்தித்து பாருங்க, எவ்வளவு அரவணைப்பாக இருந்தவர்கள். ஒரு பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க, மரணிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு, குல் லா இலாஹ இல்லல்லாஹு கலிமத்தன், நீங்கள் கலிமாவை மட்டும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுங்க. எப்படியாவது, இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஹஜ்ஜுலக பிஹி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் செய்தாவது, அல்லாஹ்விடத்தில் நான் எப்படியாவது உங்களுக்கு நான் வெற்றியை பெற்று தருகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ ஆசை வச்சிருப்பாங்க அவங்க அபூ தாலிப் மேலே. அந்த ஆசையின் காரணமாக இவங்க நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இவங்க எப்படியாவது சொர்க்கம் போயிடணும், நமக்கு அந்த அளவுக்கு அரவணைப்பாக இருந்தார்களே, இவங்க சொர்க்கத்துக்கு தான் போகணும் என்ற ஒரு அவ்வளோ ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையின் காரணமாக மரண நேரத்தில் கூட நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க என்று போய் அருகில் உட்கார்ந்து சொன்னாங்களே. அல்லாஹ் அந்த நேரத்தில் கூட அந்த இதாயத்தை நேர்வழி அவர் கொடுக்கலையே. காஃபிராவே மரணத்தை செய்தியை பார்க்குறோமா இல்லையா? இப்போ இவ்வளவு பேருக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்காம, நேர்வழியை கொடுக்காம, சாதாரணமாக இருக்க நம்ம எந்த விதமாக அந்த அர்ப்பணிப்பும் செய்யலை.
எந்தவித வாரிசுகளாகவும் நம்ம இல்லை. அப்போ நமக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை, நம்ம இந்த அந்தஸ்தை, நேர்வழியை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நேர்வழி யாருக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நேர்வழி கிடைக்கும். அப்படிப்பட்ட நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நேர்வழி, இந்த ஹிதாயத்தை பெற்ற நாம் மக்கள், நாம் அவனுக்கு நன்றியுடைய மக்களாக, நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நேர்வழி நேர்வழி என்று சொல்கிறோம், ஹிதாயத் என்று சொல்கிறோம். எது ஹிதாயத்? நேர்வழி என்பது எது? இப்போ யாரை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம ஜமாத்தை இருக்க வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிறோம், எதை சொல்கிறோம்? நாங்கள் சொல்கிறது தான் நேர்வழி, இதை நீங்கள் பின்பற்றுங்க. மற்ற ஜமாத்தை பார்த்தா நாங்கள் சொல்கிறது தான் நேர்வழி, இதை நீங்கள் பின்பற்றுங்க. அப்போ மக்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வரதானே செய்யும். அவங்க சொல்கிறாங்க அது நேர்வழிங்கிறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் நேர்வழிங்கிற. அப்போ எது நேர்வழி? நேர்வழி என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நேர்வழியுடைய பக்கம் போகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, வழி, அதோட வழி தெரியணும்ல. இப்போ சாதாரணமாக நேர்வழி என்பது நம்மளோட ஹிதாயத்து நம்ம கையில் இல்லை, அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ ஹிதாயத்துடைய வழியை நாம் காட்டலாம். இப்போ எந்த வழி நேர்வழி? அல்லாஹ் சொல்லும்போது திருமறை குர்ஆனில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 2வது அத்தியாயம் 185வது வசனம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, ஷஹ்ரு ரமலான், இது ரமலான் மாதம், அல்லது உன்ஜிலல் ஃபீஹி குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. ஏன் அருளப்பட்டது தெரியுங்களா? ஹுதல் லின்னாஸ், இதில் மக்களுக்கு நேர்வழியை காட்டும். இதுதான் நேர்வழி, இதுதான் ஹிதாயத். ஹிதாயத் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நேர்வழி என்பது எல்லோராலும் கொடுக்க முடியதல்ல. நேர்வழி என்பது எது என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காண்பிக்கின்றான். இதுதான் இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, இதுதான் நேர்வழி. இந்த திருமறை குர்ஆனிலே நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது நேர்வழியை நோக்கி கொண்டு செல்லும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்கிறோம். இன்னும் பார்த்தா அந்த திருமறை குர்ஆனிலே கடைபிடிக்க விடக்கூடியதை விட கடைபிடிக்கிற கூட இருக்கிறவங்க கூட சரியாக கடைபிடிப்பதில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஃபி ஹப்லில்லாஹி ஜமீஆ, இந்த திருமறை குர்ஆனில் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் உள்ள அத்தனை தீர்வுகளும் இந்த திருமறை குர்ஆனிலே இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த திருமறை குர்ஆனிலே இருக்கிறது. இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். வலா தஃபர்ரகு, இந்த விஷயத்தில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ நமக்கு நேர்வழி என்று எது என்பது திருமறை குர்ஆனில் தான் இருக்கின்றது. திருமறை குர்ஆன் தான் நமக்கு நேரான வழியை கொண்டு செலுத்தும். திருமறை குர்ஆன் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நேரான வழியில் நாம் சென்று விடுவோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்ல செய்தியை பார்க்கிறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேர்வழி என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறுதி பேருரை, இறுதி ஹஜ் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த பேருரை, இறுதி பேருரையில் எண்ணற்ற செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றதில்ல. ஒரு செய்தி, முக்கியமான செய்தி அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காகவும் நீங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன், அதுதான் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த நேர்வழி என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் தான். யார் எதை வேணாலும் சொல்லிட்டோம், நாம ஜமாத்தே ஏதாவது சொல்றான்னு சொன்னால் குர்ஆன் வழியில் இருக்குதா? குர்ஆன் சொல்லப்படுகிற விஷயத்தை இவர்கள் சொல்றாங்களா? அவர்கள் குர்ஆன் எதாக இருந்தாலும் அவர்களே குர்ஆன் விஷயத்தை சொல்லலாம், நம்மளே அதை பின்பற்றுவோம். இப்போ நாம் குர்ஆன் வழியை நாம் சொல்லுவோம்னு சொன்னால் நாம பின்பற்றுவோம். அப்போ பின்பற்றக்கூடிய வழி எது என்று சொன்னால் திருமறை குர்ஆன் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, தான் லக்கும் தீனுக்கும் வழி, திருமறை குர்ஆனில் அதான சொல்லுது, அங்கு மார்க்கம் அவங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை தான் நாம் பின்பற்றுகிறோமே தவிர நாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமல் உங்களுக்கு, நாங்கள் செய்யக்கூடிய அமல் எங்களுக்கு. வேறு எதற்காக நீங்கள் எங்களை நீங்கள் அதாவது நீங்கள் வழிமறித்து நீங்கள் சொல்கிறீங்க, எங்களையே எங்களை பற்றி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க என்று கேட்கக்கூடிய செய்தியை பார்க்குறோமா இல்லையா? அதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி இறுதி பேரவர்களை சொல்கிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு மேலும் திருமறை வசனத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்கிறாங்க, வகுல்ல சையன் ஃபஸ்ஸல்நாக்கும் தஃசீலா, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், இன்னுடன் இந்த திருமறை குர்ஆனிலே விலாவரியாக எல்லா விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்போ எல்லா செய்தியும் திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்ட பிறகும் கூட
இமாம்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள், மற்ற இயக்கத்தவர்கள் சொன்னார்கள். ஒரு வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமே. எந்த இயக்கமாக இருக்கட்டும், அது தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், மற்ற இயக்கட்டும், எந்த இயக்கமாக இருக்கட்டும், குர்ஆன் வழியில் யார் ஒரு செய்தியை சொன்னார்களோ அதுதான் நேர் வழியாக இருக்கட்டும், அதுதான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம், அதை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அதுவும் ஒரு நேர்வாழ வழிதான். அந்த நேர்வழியை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அந்த சிறந்த நேர்வழியை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக ஆகிவிடுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த இந்த அருள் இருக்கு பாருங்க, பாக்கியம். இதற்காக அல்லக்கும் தஸ்குரூன், நன்றியுள்ள மனிதராக நீங்கள் ஆக வேண்டும். நன்றி என்று சொன்னால் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுனா என்ன? நன்றி செலுத்துறது நம்ம சாதாரண விஷயத்தில் நம்ம எல்லாம் தொழுகிறது எல்லாம் அமல் செய்வது நன்றி தானே. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பணும், அவனை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கணும். இதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நமக்கு விதம். எப்படி வேணாலும் ஒருத்தர் சொல்றாங்கல்ல, இவங்க சொல்றதை பற்றியும் அவங்க சொல்றதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. அல்லாஹ் எப்படி திருமறை குர்ஆன்ல சொல்றானோ அவனை நம்ப வேண்டிய விஷயத்தில் நம்பணும், அவனை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ அவனை வணங்க வேண்டிய விஷயத்தில் வணங்கணும். ஏனென்று சொன்னால் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நாம் உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம். இப்போ வாழும்போது எத்தனை அமல்கள் வேணாலும் செய்யலாம், எவ்வளோ தர்மம் செய்யலாம், எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யலாம், அடுத்தவர்களுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை வாழி வழங்கலாம். இது பிரச்சனையே இல்லை. மரணிக்கும் போது யார் ஒரு முஸ்லீமாக மரணிக்கின்றாரோ அவர்தான் மறுமையில் வெற்றி பெறுவார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி இருக்கு பாருங்க. இந்த நன்றி கடன் தான் அல்லாஹ்வுக்கு வேண்டியது. நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழி எந்த வழி என்று சொன்னால் திருமறை குர்ஆன் வழியை நாம் தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே செல்லக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாகும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருமறை குர்ஆன் வழியிலேயே நாம் அனைவரையும் மரணிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.